வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அனைவருக்கும் தமிழோடு வணக்கம் பண்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம் இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வர கேட்க வேண்டிய கதை வரிசை எண் 4. பார்வதி கல்யாணம். பார்வதி கல்யாணம். தக்கனின் மகளாக தாட்சாயணி தோன்றினாள். வளமான வாழ்க்கை, சீரும் சிறப்போடும் வாழ்ந்தாள். பருவம் வந்தது. என் நாட்டிற்கும் இறைவனான தென்னாடுடைய சிவபெருமானையே நினைத்து நினைத்து திருமணம் செய்து கொண்டாள். ஒரு பொழுது தகப்பன் தக்கன் ஒரு வேள்வி செய்ய துவங்கினான். அவ்வேள்விக்கு தனது கணவனான சிவபெருமானை அழைத்து முன்னுரிமை கொடுத்து வேள்வியினின்று வெளிவருகின்ற அவிர்வாகத்தை சிவபெருமானுக்கு வழங்க வேண்டும் என்று வேண்டுகிறாள். தகப்பனிடம் நியாயம் கேட்க போன தாட்சாயினியை அவமதித்து அவிர்வாகத்தை சிவபெருமானுக்கு அளிக்க முடியாது என்று கூறி அவிர்வாகத்தை முதலில் பெறுவதற்கு சிவபெருமானுக்கு தகுதி இல்லை என்று சிவபெருமானையும் நிந்தித்து தாட்சாயணியை தக்கன் திருப்பி அனுப்பிவிட்டான். தகப்பன் வீட்டிலிருந்து திருக்கைலாயத்திற்கு வந்த தாட்சாயணி வெகுண்டு சிவபெருமானின் காவலனாகிய வீரபத்திரனோடு சென்று தக்கனது வேள்வியை அழித்ததோடு மட்டுமல்லாது தக்கனுக்கும் தண்டனை வழங்கினாள் தாட்சாயணி. திருக்கைலாயத்தில் சிவபெருமான் தவத்தில் இருந்தார். அவர் முன் தாட்சாயணி ஓம் 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 நம சிவாய நம ஓம் 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 அருட்சிவாய நம ஓம் 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 என்னும் ஓங்காரமே, உயிர் மூச்சாய் வரும் ரீங்காரமே, சிவாய நம எனும் மந்திரமே, என் சிந்தையில் நிறைந்த பஞ்சாட்சரமே, அன்பே சிவமே அருட்சிவமே, உன் அருளினை நாடும் என் மனமே, தவமே புரியும் சதா சிவமே, நின் தாழ்மலர் பணிவேன் அனுதினமே, ஆத்மாவின் லயமே ஆலயமே, நின் ஆலயமெங்கும் அருள்மயமே, அங்கிங்கெனாமல் எங்கும் நிறைந்த ஆனந்தமயமே சிவமயமே என்று வழிபட்டு வாசலில் கலக்கத்தோடு நின்றிருக்கின்றாள். தவ யோகத்திலிருந்து சிவபெருமான் வெளியே வருகிறார். சோகத்தோடு நின்றிருந்த தாட்சாயணியை பார்த்து, தேவியே, என்ன பலத்த யோசனை, கலக்கமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று வினவ, கற்பனை முதலிய கடந்த கண்ணுதல் தற்பர நினைவுகள் தக்கன் தன்னிடை பற்பகல் வளர்ந்து அவன் பயந்த மாதென சொற்பம் நாமமும் சுமந்துளேன் இனியான் என்று தாட்சாயணி, பெருமானே, தக்கனால் வளர்க்கப்பட்ட இந்த சரீரத்தை தொலைத்து வேறு உருவத்துடன் தங்களையே கணவனாக அடைய விரும்புகிறேன். இறைவன் அதற்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டினாள். சிவபெருமான், நல்லது, இமயமலை சாரலில் இமவான் என்ற ஒரு அரசன் உன்னையே மகளாக பெற வேண்டும் என்று கடந்தவம் செய்கிறான். நீ அவனிடம் ஒரு பெண் குழந்தையாக சென்று வளர்ந்து வா. எம்மை நினைந்து அன்றாடம் பூஜை செய். தகுந்த நேரத்தில் தாம் வந்து உன்னை ஏற்றுக்கொள்கிறோம் என்றார் ஈசன். மகிழ்ச்சி அடைந்த தாட்சாயணி இமயமலை சிகரத்தில் மானசரசம் என்ற தடாகத்தில் ஒரு தாமரை மலரை தொட்டிலாக கொண்டு பெண் குழந்தை வடிவத்தில் தோன்றினாள். பசும் பொன் திருமேனி, பூத்து குழம்பும் புன்னகை, கொஞ்சுகின்ற மழலை மொழி, அழகே திருவுருவாக வடிவெடுத்தது போல பார்த்தோரெல்லாம் என்னவென்று வருணிப்பது இவளை என்று எண்ணுகின்ற அளவுக்கு கண்களின் வழியே நெஞ்சினில் புகுந்த இக்காரிகையின் பேரெழிலை போற்றி வியந்து நின்றனர். விண்ணிலே இருந்த தேவர்கள் இக்குழந்தையை பார்த்து, செவ்வான நிறம் கொண்ட சிங்கார இவள் அங்கமா, அன்றளர்ந்த செந்தாமரை போல சிரிக்கின்ற செக்கச் சிவந்த வண்ண முகமோ, இடையானது நூலானதோ, இமையானது காமன் வில்லானதோ என்று வியந்தனர். வருவோரும் போவோரும் குழந்தையை பார்த்தனர். சுதியோடு லயத்தோடு நடைபோடும் பாதங்கள் இவள் பாதங்களோ,
இது காணனம் நெஞ்சில் அலைமோதும் தாகங்களே. கார்மேகம் கரும் குழலானதோ, கருவண்டுகள் இவள் விழியானதோ என சிலர் வடிவழகினை பாராட்டினர். இன்னும் சிலர் அழகுக்கு பொருள் கூற வடிவான திருமங்கையோ, அமுதுக்கு கலையூட்டும் இதழ் கொண்ட இளநங்கையோ, பொன்னென்பதா இல்லை இல்லை பெண்ணென்பதா, பூக்கொய்யும் இவளை பூவென்பதா என்றெல்லாம் பாராட்டி மகிழ்ந்து இக்குழந்தையை அரசன் இமவான் பார்த்தார். பார்த்த நொடியிலேயே குழந்தை கைகளையும் கால்களையும் அசைத்து கொண்டு தன்னை நோக்கி வருவது கண்டு பெருமகிழ்ச்சியோடு ஓடிப்போய் தாமரை மலரின் மடியில் தவழும் அக்குழந்தையை ஆவலோடு பார்த்தார். இமவான் தம்பதியருக்கு நீண்ட நெடுங்காலமாக குழந்தை பேறு இல்லை. எனவே தபோவனத்தில் இமவான் உமையம்மையே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று எண்ணி சிவபெருமானை வேண்டி கடும் தவம் இருந்து தவம் நிறைவேறி கண் விழித்த போதுதான் தாடகத்தில் இமவான் அக்குழந்தையை பார்த்தார். பயங்கைய தவிசின் வைகும் பராவரை தனைத்தனாது செங்கையில் எடுத்து வள்ளே சென்னிமேல் தாங்கி ஏகி துங்க நல் இமய தன்னல் தொன்முறை இருக்கை புக்கு மங்கள மேனை என்னும் மனைவி கை கொடுத்தான் மாதோ. அக்குழந்தையை வாரி எடுத்து தன் தலைமேல் தூக்கிக் கொண்டு மன்னன் தன் மனைவியிடம் மேனை அவளிடம் கொடுத்தான். மேனாவதி, நான் சிவபெருமானை நினைத்து நீண்ட நாள் கடும் தவம் புரிந்து உமையம்மையே எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு சிவபெருமான் அருள் பாலித்து இக்குழந்தையை கொடுத்துள்ளார். இன்றிலிருந்து இது நம் குழந்தை என்று மேனையிடம் கொடுக்க குழந்தையை பெற்றுக்கொண்ட மேனாவதி உச்சி முகர்ந்து பார்வதி என்று மகிழ்ச்சி பொங்க கூறினாள். அன்றிலிருந்து அக்குழந்தைக்கு பார்வதி என்று எல்லோரும் பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். பார்வதி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தாள். கிளியையும் நாகனவாய் பறவையையும் வைத்துக்கொண்டு விளையாடுவாள். தோழியர்களோடு சின்னஞ்சிறு குறும்புகள் செய்து பார்வதி விளையாடுவதை இமவானும் மேனாவதியும் பார்த்து பூரித்து போனார்கள். பார்வதி பருவமடைந்தாள். இறைவனை நோக்கி தவம் இயற்ற விரும்புவதாக தன் பெற்றோர்களிடம் கூறினாள். அதிர்ந்து போயினர் பெற்றோர். தவம் செய்வதற்கு தகுந்த பருவம் இதுவல்ல மகளே. பூ போன்ற சின்ன உடல் கடும் தவத்திற்கு தாங்காது. கற்பனையும் கவலையும் வேண்டாம். எல்லோரையும் ஈசன் காப்பான். எனவே சில காலம் உன் தவத்தினை தள்ளிவை என்று வேண்டிக் கொண்டனர். இவ்வேண்டுகோளை பார்வதி தேவி ஏற்க மறுத்தார். இந்த பருவத்தில் நான் தவம் செய்து சிவபெருமானை திருக்கரம் பற்ற வேண்டும் என்பது விதி. எனவே என்னை தயவு செய்து தடுக்காதீர்கள். நீங்கள் எனக்காக இம்மலையில் எழில் சார்ந்த பகுதியில் ஒரு தவச்சாலையினை அமைத்துக் கொடுங்கள் என்று பெற்றோர்களிடம் வேண்டிக் கொண்டாள். மகளின் விருப்பத்தினை பெற்றோரும் ஏற்றனர். பாதுகாப்பான தவச்சாலையினை இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைத்து தேவியின் தேவைகளுக்கு பணிவிடை செய்ய பணிப்பெண்களையும் நியமித்தனர். ஈசனே காப்பான் அல்லால் யாரையும் பிறரால் தம்மா வாசர போற்றலாகாதது துணிவாகு மீண்டு பேசியே திறனும் அன்னோன் பேரருண் மராதி என்ன நேசமோடு இயந்திட்டனை நினைந்த நோம்பியற்றுக என்றான். சிவபெருமான் பரமேஸ்வரி தம்மை விட்டு பிரிந்து இமவான் மகளாக பிரிந்து சென்றதால் மௌன விரதத்தினை மேற்கொண்டு தவயோக நிஷ்டையில் அமர்ந்திருந்தார். இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் இன்ப உணர்ச்சி அற்று துறவு நிலை பூண்ட நிலைக்கு ஆளானார்கள். இது கண்டு தேவர்கள் அஞ்சினர். உலகில் ஆன்ம பலம் குன்றி அசுர சக்தி வளர்ந்து விடுமோ என்று பயந்தனர். அசுரர்களின் தலைவன் சூரபத்மன். அவன் காசியப முனிவருக்கும் மாயாதேவிக்கும் பிறந்த மூத்த மகன். அவனுக்கு சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் என இரு தம்பிகளும் அஜமுகி என்ற தங்கையும் இருந்தார்கள். காசியப முனிவர் தமது குமாரர்களை அறவழியில் செல்லுமாறு உபதேசித்தார். ஆனாலும் அவர்கள் தன்னுடைய தாயான மாயாதேவியின் விருப்பப்படி அசுர குருவான சுக்கிராச்சாரியாரை சரணடைந்தார்கள். யாராலும் தோற்கடிக்க முடியாத தேவேந்திரனை வெல்லக்கூடிய வலிமையையும் ஆற்றலினையும் அடையும் வழியை தங்களுக்கு போதித்து அருள வேண்டும் என ஆச்சாரியாரை வேண்டிக் கொண்டனர்.
சுக்கராச்சாரியாரின் ஆலோசனைப்படி சூரபத்மன் மகம் என்ற பெரிய வேள்வியை செய்து தன் உடல் உறுப்புகள் அனைத்தினையும் யாகத்திற்கு இரையாக்கியதோடு மட்டுமல்லாது தன்னையே யாகத்தில் அர்ப்பணித்துக் கொண்டான். ஹோமகுண்டத்தில் அவன் உடல் எரிந்து போனாலும் அவன் சகோதரர்கள் தொடர்ந்து யாகத்தினை நடத்தினார்கள். அவர்களுடைய மன உறுதி, தியாகம், இலக்கு, விடாமுயற்சி, வைராக்கியம் இவைகளை கண்ட இறைவன் சூரபத்மனை எழுப்பி அவனுக்கு வேண்டிய வரங்களை வழங்கினார். திருக்கையிலையில் சிவபெருமான் யோக நிஷ்டையில் இருந்ததனால் அசுரர்களின் ஆதிக்கம் வலுத்தது. சூரபத்மன் தேவர்களை சிறைபிடித்தான். தேவேந்திரனையே விரட்டி அடித்து தேவலோகத்தை கைப்பற்றினான். சூரபத்மனின் வெறி செயலையும் அட்டகாசங்களையும் கண்டு அனைவரும் அஞ்சினர். சிவபெருமானுக்கு ஒரு மகன் உண்டாக போகிறார். அவரால் தான் சூரபத்மன் வதம் செய்யப்படுவான் என்று பிரம்மதேவனுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் சிவபெருமான் யோக நிஷ்டையில் இருக்கிறார். அவர் நிஷ்டை கலைந்து இமவான் புத்திரியாக அவதரித்து சிவபெருமானை நினைந்து தவம் மேற்கொண்டிருக்கும் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய தருணத்தினை பிரம்மதேவன் உணர்ந்தார். எனவே சிவபெருமானின் நிஷ்டையினை கலைத்து தேவியின் பால் அவரை ஈர்க்கும்படி எப்படி செய்வது என்று யோசித்து இறுதியில் மன்மதனை அழைத்தார். மன்மதனை அழைத்து அனைத்து நிகழ்வுகளையும் எடுத்துச் சொல்லி ஈஸ்வரனின் நிஷ்டையை கலைத்து தேவியை அவர் மனம் நாடும்படி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்தினார். கங்கை மிளைச்சிய கண்ணுதல் வெப்பின் மங்கையை மேவனின் வாளிகள் தூவி அங்குரை மோனம் அகற்றினை இன்னே எங்கள் பொருட்டினில் ஏகுதி என்றான். மன்மதன் தயங்கினான். பரமேஸ்வரனை தவ யோகத்தினை கலைக்க முற்படுவது விளையாட்டுத்தனமானது, பாவம் கூட. ஈஸ்வரன் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அதன் விளைவாக விபரீத விளைவுகள் ஏற்படும். மண்ணுலகமும் விண்ணுலகமும் வேறு யாராலும் காப்பாற்ற முடியாத சூழல் உருவாகும் என்று பிரம்மனிடம் மன்மதன் எடுத்து கூறினான். பிரம்மனோ எது நடந்தாலும் பரவாயில்லை, ஈசனின் நிஷ்டையை உன்னால் தான் கலைக்க முடியும், அதை செய் என்று கட்டளையிட்டார். மன்மதனின் பாடு தர்ம சங்கடமாகிவிட்டது. பிரம்மதேவனின் உத்தரவிற்கு பணியாவிட்டால் அவருடைய சாபத்திற்கு ஆளாக நேரிடும். சிவபெருமானின் கோபமோ அதைவிட கடுமையானது. அவர் நிஷ்டை கலைக்கப்பட்டு மூன்றாவது கண் திறந்தால் தான் எரிந்து சாம்பலாகி விடுவது உறுதி. எனவே தேவர்களுக்கு உதவி செய்திட தான் அழிந்தாலும் பரவாயில்லை என்று மன்மதன் சிவபெருமானின் நிஷ்டையினை கலைக்க இசைவு தந்தான். அதன் வழி தன் மலரம்புகளால் சிவபெருமானை நோக்கி தொடுத்தான். மலரம்புகள் பரமேஸ்வரனின் உடலில் தைத்து நிஷ்டை கலைந்தது. நெற்றிக்கண் திறந்தது. மின்னலென பாய்ந்தது தீப்பொறிகள். அந்த தீப்பொறிகளில் மன்மதன் சாம்பலானான். அவன் மனைவி ரதி இக்காட்சிகளை எல்லாம் கண்டு கதறினாள். சிவபெருமான் திருவடி கீழ் விழுந்தாள். பொன் செய்தார் முடி காணேன், அழகொழுகும் திருமுகத்து பொலிவு காணேன், மின் செய்பூன் அணிகுளவும் புயம் காணேன், அகன் மார்பில் மேன்மை காணேன், பொன் செய்பூங் கனை காணேன், சிலை காணேன், ஆடல் புரி கோலங் காணேன், என் செய்வேன் என் கனவா, என்னை ஒழித்து எவ்விடத்தே இருக்கின்றாயே என்று கதறி அழுதாள் ரதி தேவி. பிரம்மதேவன் சிவபெருமானை துதித்து வணங்கி பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வேண்டிக் கொண்டும் அதன் அவசியத்தையும் அவசரத்தினையும் வலியுறுத்தினார். தான் கேட்டுக்கொண்டதற்கிணங்கவே மன்மதன் சிவபெருமானின் நிஷ்டையை கலைத்தான் என்பதையும் எடுத்து சொல்லி இதில் மன்மதனின் குற்றம் ஏதும் இல்லை என்று பணிவாக தெரிவித்தார். ரதிதேவி இறைவனின் திருவடிகளில் தனது கணவனின் உயிரினை மீட்டுக் கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டாள். அதற்கு சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று அருள் பாலித்து, ஆனால் மன்மதன் ரதிதேவியின் கண்களுக்கு மட்டுமே கணவனாக தெரிவான் என்று கூறினார். சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்ள இசைந்தார். அதற்கு முன் ஒரு சிறு திருவிளையாட்டினை நடத்த வேண்டும் என்று எண்ணினார். சிவபெருமான் ஒரு வயோதிகர் வடிவெடுத்து தவத்தில் இருக்கும் பார்வதி தேவி முன் தோன்றினார். தேவியை பார்த்து, இந்த இளம் வயதில் திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாழாது இயற்கை எழில் சார்ந்த இம்மலைப்பகுதியில் கடும் தவம் புரிவதன் நோக்கம் என்ன என்று கேட்டார். தேவியின் அருகில் நிற்கும் அவளின் பணிப்பெண் விஜயை தேவி பரமேஸ்வரரை தமக்கு கணவனாக வர வேண்டும் என்று நினைத்து தவம் புரிகிறார் என்று சிவபெருமானிடம் கூறினார். உடனே முதியவர் பணிப்பெண்ணான விஜயிடம், சிவனா, புலித்தோல் உடுத்தி இருப்பார், எருது மீது ஏறி வருவார், உடல் முழுவதும் சுடுகாட்டு சாம்பலை பூசிடுவார்,
பாம்பு, ஆமை, பன்றிக் கொம்பு இவைகளை தன் ஆபரணங்களாக போட்டுக்கொண்டிருப்பார். கையிலே மண்டையோடு சூளம், மான், மழு, உடுக்கை, தீயேந்தி மிக கோரமான பூதகணங்களோடு கூத்தாடியாக திரியும் ஒருவனையா உன் தேவி திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாள் என்று கேட்டார். உடனடியாக தோழி வெகுண்டு எழுந்து, வயதில் முதியவராக இருப்பதால் சும்மா விடுகிறேன், இல்லையேல் இந்த இடத்திலேயே எங்கள் படைகளை வரவழைத்து உன்னை அழித்து விடுவேன் என்று கண் விழித்த பார்வதி தேவி கூறினாள். என்னை ஏனம்மா விரட்டுகிறாய்? நான் உன்மேல் காதல் கொண்டு உன்னை திருமணம் செய்து கொண்டு ஒரு அழகான பிள்ளையை பெற வேண்டும் என்ற ஆசையில் தானே இங்கு வந்துள்ளேன் என்றார் முதியவர். உடனடியாக தேவி கோபத்தின் எல்லையை கடந்தார். முதியவரை தாக்க முற்பட்டார். முதியவரோ நிதானமாக தேவியின் முன் நின்று கலகலவென சிரித்து, தேவி என்னை தெரியவில்லையா என்று கேட்டு ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் திருக்காட்சி நல்கினார். உடனடியாக பார்வதி தேவி எழுந்து சிவபெருமான் திருவடி விழுந்து வணங்கி, பெருமானே என்னை மன்னித்து விடுங்கள், தாங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை, மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். சிவபெருமான் தேவியை பார்த்து, மகேஸ்வரியை பார்த்து உன் நிந்தனைகள் எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தான் கொடுத்தன, அத்தோடு மட்டுமல்லாது எனக்கு அது புகழ் மாலையாகவும் அமைந்தது. உன் தந்தையிடம் முறையாக நான் பெண் கேட்க முனிவர்களை அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி சிவபெருமான் மறைந்தார். விண்ணிலிருந்து சப்த ரிஷிகளையும் அனுப்பி திருமணம் பேசச் சொன்னார். இமவானும் சிறிதும் தயங்காமல் திருமணத்திற்கு சம்மதித்தார். இமவானுடைய மனைவியான மேனகாதேவி யோசித்தார். தக்கன் மகள் தாட்சாயினியை மணந்து கொண்ட சிவபெருமான் தன்னை அழிக்கவும் தயங்கவில்லையோ என்று அஞ்சினாள். சப்தரிஷிகள் தக்கன் செய்த குற்றங்களையும் சிவ நிந்தனைகளையும் எடுத்து கூறி அதனால் தான் தக்கன் தண்டிக்கப்பட்டான் என்று எடுத்து சொன்னார்கள். மனநிறைவு அடைந்த மேனை திருமணத்திற்கு சம்மதித்தார். மன்னன் இமவான் அரசவையை கூட்டி வேத விற்பன்னர்களையும் கூட்டி திருமணத்திற்கு நாள் குறிக்க ஆணையிட்டார். அனைவரும் தீர ஆலோசித்து நாள், கோள், நேரம், திருமணம், பங்குனி மாதம், உத்திர நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் சான்றோர் பேரவையில் திருமணம் நடைபெற நிச்சயிக்கப்பட்டது. இமவான் மயனை அழைத்தார். நமது அரண்மனையில் நடைபெறும் முதல் திருமணம். மாப்பிள்ளை சர்வ வல்லமை பொருந்திய இத்திருமணத்திற்கு விண்ணுலகம், மண்ணுலகம் என 14 உலகத்திலிருந்தும் தேவர்கள், தேவ மாதர்கள், ரிஷிகள், முனிவர்கள், பூதகணங்கள், வீராரி வீரர்கள், மாமன்னர்கள், சாதுக்கள், சான்றோர் பெருமக்கள் என அனைவரும் வருகை தர இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தங்குவதற்கும் அரண்மனைகளும் மாளிகைகளும் நந்தவனங்களும் திருமண நிகழ்ச்சி நடைபெற இருக்கும் திருமண மண்டபங்களையும் வெகு விமர்சையாக அமைத்திட வேண்டும். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் அழகாபுரிக்கு இணையாக இந்த பட்டினத்தை மாற்றி அமைத்து காட்டு என்று இமவான் ஆணையிட்டார். மயனும் அதற்கு இணைந்து வேலைகளை செய்ய துவங்கினார். திருமண வைபவம் நிகழத் துவங்கியது. எல்லோரும் இமயம் நோக்கி வர துவங்கினர். கூட்ட நெரிசலில் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. இது கண்டு இறைவன் அகத்தியரை அழைத்து சமன் செய்ய சொல்லி வேண்டினார். அகத்தியர் உருவத்தில் சிறியவர், ஆனால் வலிமை மிக்கவர். தன்னுடைய தவ வலிமையால் எழும்பி நிற்கும் தென்பாகத்தை சமன் செய்யக்கூடிய பேராற்றல் மிக்கவர். இறைவன் அகத்திய முனிவரை தென்னாட்டில் உள்ள தென் பொதிகை மலையின் மீது அமரும்படி கேட்டுக்கொண்டார். இறைவா, தங்கள் திருமண கோலத்தை அடியேன் தரிசிக்க வேண்டாமா என்று அகத்தியர் சிவபெருமானிடம் கேட்டார். சிவபெருமான், அகத்தியரே, நீங்கள் உடனடியாக தென்னாட்டிற்கு போங்கள். நாம் நீர் இருக்கும் இடம் தேடி திருமண கோலத்தோடு திருக்காட்சி கொடுப்போம் என்று அகத்தியருக்கு பரமன் வாக்கு கொடுத்தார். அப்படியே அகத்தியரும் தென்னாடு செல்ல வடபாலும் தென்பாலும் சமநிலை அடைந்தன. தேவ மாதர்கள் பார்வதி தேவியை அலங்கரித்து திருமண மண்டபத்திற்கு அழைத்து வந்தார்கள். தேவாதி தேவர்கள் புடைசூழ பரமேஸ்வரன் தேவியின் அருகில் வந்து அமர்ந்தார். பிரம்மதேவர், பிரகஸ்பதி, சுக்ராச்சாரியார் மூவரும் இதர முனிவர்களோடு திருமணச் சடங்கில் திளைத்தனர். இமவானுடைய மனைவி மேனி நீர் வார்க்க, இமவான் சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு நீர் வார்க்க மலர்களாலும் சந்தனத்தாலும் பூசி பிறகு பார்வதி தேவியின் திருக்கரங்களை சிவபெருமானுடைய வலது திருக்கரத்தில் வைத்து கன்னிகாதானம் செய்து கொடுத்தார்கள். பரமேஸ்வரன் பார்வதி தேவியை முறையாக பாணி கிரகணம் செய்து கொண்டார். இத்திருமண வைபவத்தினை உலகமே வாழ்த்தியது. இன்று இந்த திருமண வைபவத்தினை நாம் அனைவரும்
படித்தும் கேட்டும் இருக்கின்றோம். இந்த பார்வதி திருமணத்தினை கேட்பதாலும் படிப்பதாலும் நம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு விரைவில் திருமணம் நல்ல சௌபாக்கியங்களோடு அமையும். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.